எவ்வளோ ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாராட்டை தான் நம்ம இந்த உருண்டையில் வாங்கியிருக்கோம். வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்துருக்கோம்? திருச்சியில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பண்ணாத ஒரு புது ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்ன கேட்டா, இந்த பாசிப்பருப்பு உருண்டையை வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இந்த உருண்டை கொடுக்கும்போது இதை எப்படி பண்ணீங்கன்னு கேட்பாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்டு சைடில் எல்லாரும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்பு உருண்டை அப்படிங்கிறது வந்து ஒரு எளிமையான ஒரு ஸ்வீட் தான். ரொம்ப சுலபமாக நம்ம செய்திடலாம். எங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்தாலும் இல்லை எங்கள் சொந்த பந்தங்க வந்தாலும் இதுக்கு அடிக்கடிக்கு செய்கிற ஒரு ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் காமிச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து ஒரு 40 வருஷமாக இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். என்னுடைய பொண்ணு வந்து டாக்டர், அவங்க வந்து இதை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்க சாப்பிட்ற ஒரே ஸ்வீட்டு தீபாவளியில் இந்த பாசிப்பருப்பு உருண்டை மட்டும்தான். ஸோ இந்த ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து நான் யார்கிட்டையும் வந்து கற்றுக்கல. என்னுடைய ட்ரையல் அண்ட் எரரில் இதை வறுத்து இந்த மாதிரி பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 2 years ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது வந்து செட் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஸ்வீட்டாக இருந்தது. எளிமையான ஸ்வீட்டு. அதை விட வந்து அதிகமாக செலவும் கிடையாது. தேவையான பொருளும் மிக குறைந்த பொருள் தான். 5 பொருள் தான் இந்த உருண்டை செய்யறதுக்கு தேவை. அதனால் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டாக அமைஞ்சுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இந்த ரெசிபி நம்ம சொல்லி தர போகிற யாரு கேட்டோன்னா, நம்ம ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மீட் பண்ண போகிறோம். இந்த பாசிப்பருப்பு உருண்டை செய்ய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சமைக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்குது. மிக்க என்னுடைய நன்றியையும் உங்கள் டீம் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்களோட பாசிப்பருப்பு உருண்டை பற்றி உங்கள் மகள் வந்து நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து செய்கிற இந்த பாசிப்பருப்பு உருண்டை ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் தீபாவளி முன்னாடி காட்டலாம் நினச்சோம், பட் அது முடியாமல் போயிடுச்சு. ஓகே, தீபாவளி நல்லா கொண்டாடி நல்லபடி போச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள், அளவுகள் என்ன சொல்கிறீங்களா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். 2 கப்பு தேவையான அளவு சர்க்கரை, ஒரு 100 அல்லது 150 கிராம் நெய் போகிறோம், ஒரு 4 அல்லது 5 ஏலக்காய், ஒரு முந்திரி பருப்பு 50 கிராம்லேருந்து ஒரு 75 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பை இந்த வானலியில் ஒட்டிக்க போகிறோம். ஓகே, இப்போ இது வறுக்கிற பக்கம் நீங்கள் சொல்கிறீங்களா? இது ஆமாம், இது வந்து இன்னும் நம்ம ஆன் பண்ணல. ஓகே, இப்போ இதுவே ஒரு லார்ஜ் குவான்டிட்டி பண்ணுறோம், ஒரு பல்கான குவான்டிட்டி பண்ணோம்னா ஒரே டைமில் வறுத்தா கரெக்டாக இருக்குமா? ஏன்னா பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் வந்து சில பேர் வந்து வறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுப்பாங்க. இந்த உருண்டை பண்ணுவோம். ஏன்னா திருநெல்வேலியில் போகும்போதோ காரைக்குடி போகும்போது இந்த மாதிரி விஷயம் நிறைய இருந்தது. ஸோ அதனால் கேட்குறேன். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுக்கணும். இப்போ 1 கிலோ எடுக்கிறோம் அப்படின்னாக்க 200 கிராமாக வறுக்கணும். ஓகே, பல்காக வறுக்கவே கூடாது. என்ன காரணம்? ஏன் ஒரு பக்கம் வறுபடும், ஒரு பக்கம் வறுபடாது. அப்படி இல்லைனாக்கா ஒரு பக்கம் தீயும், ஒரு பக்கம் பச்சையாக இருக்கும். நல்ல விஷயம். இப்போ இது நம்ம ஒரே ஒரு கப்பு தான் எடுத்துருக்கோம், அதனால நம்ம ஒரேடியாக வறுத்துடலாம். சரி, அப்போ எனக்கு வறுத்து காமிங்களேன், என்ன பக்கத்தில் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணி. சரி, ஓகே. இந்த பருப்பை வந்து வறுக்கும்போது எடுத்த உடனே ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கிறது ஓகேவா, இல்லை லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறது ஓகேவா? இது வந்து ஹை ஃப்ளேமில் வறுத்தாலும் வறுக்கலாம், லோ ஃப்ளேம்லேயும் வறுக்கலாம். ஆனால் நம்ம விடாமல் இந்த கரண்டியால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதுதான் மெயின். இப்போ நான் இதை விட்டுட்டு கொஞ்சம் போகிறேன் அப்படின்னா ஒரு மாதிரி கருகிடும். அதனால ஃப்ளேம் வந்து நமக்கு ஒரு பெரிய இதுவே இல்லை. நமக்கு கொஞ்சம் குயிக்காக ஆகிறோம் அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். பட் இந்த நான் வறுக்கிற இந்த கரண்டியினுடைய கை இதை மட்டும் எடுத்துடக்கூடாது. சரி, இப்போ இது மாதிரி வறுக்கும் போது நீங்கள் வந்து என்ன கலர் பக்கம் வரணும்? அந்த கலர் மாறும் இல்லை, அந்த ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும்ல, அந்த மாதிரி பக்கம் வரும். ஆமாம், நல்லா அந்த ப்ரௌனிஷ் எல்லோ, அந்த கோல்டன் இதில் வர்ற மாதிரி பொன்னிறம்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், பொன்னிறமாக வறுக்கணும். சரி, ஓகே. இன்னொன்று பாசிப்பருப்பு வறுத்தாலே வந்து அது ஒரு வாசம், வீட்டில் வாசம் வரும். எப்படி உளுத்தம்பருப்பு வறுக்கிறோமோ அதே மாதிரி பாசிப்பருப்பு ஒரு தனி ஒரு இது வரும். ஆனால் உளுத்தம்பருப்புலையும் இதுலையும் என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உளுத்தம்பருப்பு நீங்கள் என்ன வறுத்தாலும் அந்த உளுத்தம்பருப்போடைய ஒரு ஸ்மெல் வரும். பாசிப்பருப்பு வறுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வராது. ஓகே, இப்போ நான் வீட்டில் பண்ணும்போது இப்போ நீங்கள் சொல்லி தரீங்க, இதை பார்த்து நான் வீட்டில் செய்யறேன்னு. சரி, முக்கியமாக இந்த ஒரு தவறு செய்யவே கூடாது. ஆமாம், அப்படின்னா அது என்ன தவறாக இருக்கும்? இந்த தவறு தாங்க, இந்த வறுக்கிற பதத்தினுடைய தவறு. சரி, ஓகே. இப்போ சொன்னீங்கல்ல பல்கா
வறுக்கிறது ஏன் கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, சில பேர் சீக்கிரம் ஆகணும்னு சொல்லி அப்படியே பல்காக போட்டு வறுப்பாங்க. அந்த தவறு கூடாது. செய்யக்கூடாது. அதே மாதிரி ஃப்ளேம் வந்து குறைக்கணும் கூட்டணும், அது ஒரு பதட்டம் இருக்கும். அது வேண்டியதே இல்லை. ஃப்ளேம் கூட குறைச்ச அப்படி இல்லை. என்னுடைய கை மட்டும் இந்த கரண்டியை விட்டு அகலக்கூடாது, அவ்வளவுதான். சரி, ஓகே. வாசம் வருது பாருங்க, லைட்டா லைட்டா கலர் மாற மாற அந்த வாசம் வருது. ஆமா, அப்ப எனக்கு வறுத்துட்டு காமிக்கிறீங்களா? நிச்சயமா. ஓகே. இப்ப பாருங்க கொஞ்சம் வறுபடுறதுனால நான் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன். சரி, ஓகே. வாசம் வருதுங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா பாசிப்பருப்போட அந்த வறுக்க வறுக்க அந்த கலர் மாற மாற அந்த வாசமும் நல்லா தெரியுது. ஓகே, அவ்வளவுதான். ரெடி ஆகுது. அவ்வளவுதான். உடனே தட்டுல மாத்திடுமா? மாத்திடலாம். ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இது கொஞ்சம் ஆறணுங்க. ஆறின அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக்கிடுவோம். சரி, ஓகே. என்ன பக்குவத்தில் பொடி ஆக்குறோம் நம்ம? இது நல்ல நைஸாக எவ்வளோ நைஸாக ஆக்குறோமோ அவ்வளோ நல்லா. இப்போ இதுவே வந்து குவான்டிட்டி அதிகமாக வீட்டில் பண்ணுறோம், ஒரு 1 கிலோ பண்ணுறோன்னா மிக்சியில் அரைக்க முடியுமா? மிக்சியில் அரைக்கிறத விட பெட்டர் வந்து நம்ம மிஷினில் கொடுத்துட்றது தான். ஓகே. நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோனா இது ஓகே. நம்ம 1 கிலோ செய்கிறோம் 2 கிலோ செய்கிறோம் அப்படின்னாக்கா தனித்தனி வாளியில் மிஷினில் கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க நல்லா கிரைண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அரைக்கிற பக்கம் நைஸாக இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கணும். பாசிப்பருப்பும் நைஸாக இருக்கணும், சர்க்கரை ஆட்டோமேட்டிக்காக நைஸாக ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு நைஸாங்க. அப்படி. ஓகே. ஆனால் இது குறைன்னு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஓகே. உருண்டை பிடிக்க முடியாது. ஓகே. நல்லா நைஸாக இருக்கு. இந்த பொட்டுக்கல்ல மாவு அரைக்கிற மாதிரி அந்த பக்கத்தில். ஓகே, ஃபைன். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையும் அதே மாதிரி தனியாக அரைச்சிக்கணும். ஓகே, 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 ஓகே. அது வந்து சர்க்கரை வந்து நைஸாகவே வந்துடும், இருந்தாலும் நம்ம நல்ல நைஸாக தான் இருக்கும். ஓகே. சர்க்கரை பவுடர் பண்ணும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அதில். நிச்சயமா. ஏன்னா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒட்ட ஆரம்பிச்சா அப்போ சரியாக வராது. தண்ணி இருக்கவே கூடாது. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. சுத்தமாக இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோமா? இதுக்கப்புறம் இந்த பாசிப்பருப்பு மாவோட அரைச்ச மாவோட இந்த சர்க்கரையை சேர்க்குறோம். சர்க்கரை சேர்க்குறீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பாசிப்பருப்பும் அந்த சர்க்கரையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடுமா? மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. அது கையில் பண்ணுறதை விட நம்ம இதில் பண்ணுறது. சரி, ஓகே. இந்த பாசிப்பருப்பு மாவையும் அரைச்ச சர்க்கரையும் ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, ஓகே, ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு பதில் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாமா? போடலாம், ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. பட் யூஸ்வலாக சர்க்கரை போடுறது பெஸ்ட். ஏன்னா தனித்தனியாக அந்த உதிரியாக வரதுக்காக. நாட்டு சர்க்கரையில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால உருண்டை வந்து கொஞ்சம் இதுவாகும். இதுனா ரொம்ப நாளைக்கு இருக்கும், எந்த கெடுதலும் இருக்காது. நாட்டு சர்க்கரையில் லைட்டாக ஈரப்பதம் வரும். அதனால நாட்டு சர்க்கரையை விட நம்ம சர்க்கரை வந்து பெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நெய்யை ஊற்றி காய்ச்ச வேண்டும். காய்ச்சறோம். அப்போ நெய் காய்ச்சலாமா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாவை மிக்ஸ் பண்ணுற பக்கத்து பாருங்க எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நெய் நீங்கள் காசுறீங்கல்ல, நெய் காசும் போது சூடு தன்மையோட தான் மிக்ஸ் பண்ணணுமா இல்லை சூடு தன்மையோட மிக்ஸ் பண்ணணும்? என்ன காரணம் அது? அப்போ தான் உருண்டை பிடிக்க முடியும். ஆறுனா பிடிக்க முடியாது, சிம்மில் வச்சிடணும் அடுப்பு. சரி, ஓகே. அப்போ நெய் ஊற்றலாமா? நெய் கட்டாயமாக ஊற்றிடணும். இப்போ நான் நெய்யை ஊற்றேன். ஓகே. அப்போ இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கணும். ஓகே. ஆன் பண்ணிடுவா? பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது நல்லா மெல்ட் ஆன பிறகு தான் நம்ம அதில் ஊற்றுறோமா? ஆமாம், நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆன அப்புறம் சூட்டோடு எடுத்து ஊற்றுறோம். ஓகே. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஏலக்காய், முந்திரி பருப்பு, வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிடிக்கிறீங்க. ரேடியாக ஊற்றாமல் மாவு அப்படி இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை சூடு பொறுக்காது, அதனால் ஜார்னியால் அப்படியே பரட்டி விட்டு அப்படியே பிடிக்க வேண்டியது. அந்த முந்திரி வறுத்த பக்குவத்தை காமிங்களேன். இது வந்து சும்மா ஒரு 100 கிராம் முந்திரி எடுத்திருக்கோம். இதை வந்து அப்படியே நெய்யில் வறுத்து வச்சிருக்கீங்க. ஒன்றும் பாதி உடச்சி 4 கூட உடச்சிக்கலாம். இந்த முந்திரி பருப்பில் கொஞ்சம் எடுத்து துவிக்கிறோம் இது மாதிரி. ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் அடுத்து ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஏலக்காயில் ரொம்ப போட வேண்டாம், சும்மா லைட்டா. அவ்வளவுதான். அந்த வாசத்துக்கு ஏற்ற மாதிரி. இங்க நெய் சூடாயிடுச்சு. இப்போ நெய் சூடாயிடுச்சு. நெய் வந்து அவ்வளவுதாங்க. இல்ல நிறைய ஊற்றணும். இல்ல ஸ்டெப் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. கரண்டி வேணுமா? சூடா இருக்கு நெய். இல்ல அந்த கரண்டி கட்டாயம் வேணும். சரி, அவ்வளவுதான்.
இந்த நெய் ஊற்றின பிறகு அந்த ஒரு மாதிரி அந்த ஈரத்தன்மை இருக்குல்ல, ஆமாம். ட்ரை எப்படி ஆகும் இந்த இடத்துல? இந்த நம்ம மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓகே. இப்போ கை வந்து தொட முடியாது, சூடாக இருக்கும் அப்படின்றதுனால கரண்டி யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம எடுத்துட்டு கை போடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப அந்த சிம்பிள். பக்குவத்தை மட்டும் கரெக்டாக பண்ணி அவ்வளோதான், ஈஸியாக பண்ணலாம். அவ்வளோதான். இதை நம்ம வீட்டில் பண்ணி வச்சா எத்தனை நாள் வச்சுக்கலாம்? இது 1 month வரைக்கும் வைக்கலாம் சார். கேட்குறேன். ஏன்னா பெரும்பாலும் வீட்டில் பண்ணுறவங்க பண்ணிட்டு அன்றைக்கே சாப்பிட முடியாது. 1 monthக்கு வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். அப்படியே உதிரி ஆக ஆரம்பிக்குது. உதிரிக்கான இந்த சூடுக்காக தான் அந்த கரண்டி போடுறோம். ஓகே. கை சூடு பொறுக்கல அப்படின்னு நல்லா உதிரி ஆயிடுச்சு. உதிரி ஆயிடுச்சு. இப்போ இப்படி உருட்டும் போது உடையக்கூடாது. ஓகே. அழுத்தி பிடிக்கணுமா? அழுத்தி பிடிக்கணும். ஓகே. அவ்வளோதான். ஸோ இது இப்படி பிடிக்கும் போது நமக்கு வந்து உடையாதான் செய்யாது. உடையவே உடையாது. ஃபைன். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த முந்திரி பருப்பும் உள்ளே தான் இருக்குது. உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது, உள்ளே இருக்குது. இது சாப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமாக சாப்பிட்டு. ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிடுச்சு. ரெடியான அந்த பாசிப்பருப்பு உருண்டையை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம். பயங்கர சாஃப்டாக இருக்குது. கையில் உடைச்சா பூ மாதிரி இருக்கு. சூப்பர், சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கும். அந்த நிச்சயம் சர்க்கரையும் எனக்கு கேட்டால் நாட்டு சக்கரை சக்கரை தான் பெஸ்ட் நினைக்கிறேன். சக்கரை தான் பெஸ்ட்டு. வெரி குட். சூப்பராக அந்த நெய்யோட வாசம், அந்த சக்கரை கரெக்டாக இருக்கு. இல்லை அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு பிடிக்கும் போது பயங்கர சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் சூப்பர். வெரி குட். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு மேடம். தேங்க்யூ. இதை மிஸ் பண்ணிட்டேன்னா தீபாவளிக்கு இதை காமிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே. அப்பப்போ அந்த முந்திரி பருப்பு பல்லு படும்போது இன்னும் பயங்கர ஒரு டேஸ்ட் வரும். வெரி குட் ரெசிபி. இன்னொன்று கிடைக்குமா? எடுத்துக்கோங்க சார். எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ஒன்று சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிடணும் போல ஒரு டேஸ்ட். இன்னும் சமயத்தில் 2-3 சாப்பிட்ற மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை செஞ்சீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு 6 உருண்டை 7 உருண்டை சாப்பிடுவீங்க ஒரு டைமில். ஒன்றும் பண்ணவும் பண்ணாது. பிரமாதம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்க்கோ இல்லை பொங்கலுக்கோ அந்த டைமில் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அழகாக இந்த ரெசிபியை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இந்த 4 பொருள் இல்லாத வீடியோ இருக்காது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.